सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ षष्ठोऽध्यायः समाध्यायम् ஆறாவது அத்தியாயத்துக்கு பேரு தியான யோகம் அப்படின்னு ஒரு பேரு. இன்னொரு பேரு இருக்கு ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு ஒரு பேரு. இன்னொன்னு அபியாச யோகம் அப்படின்னு சில புத்தகத்துல படிப்போம். மூணு ஒண்ணுதான் தியான யோகம். எப்படின்னா சாங்கிய யோகம் கர்ம யோகம் ரெண்டுத்தை பத்தி விஸ்தாரமா 2, 3, 4, 5 நம்ம பார்த்தோம். கர்ம யோகமும் பேசியிருக்காரு. சாங்கிய யோகத்தை பத்தி சாங்கிய யோகம்னா ஞான யோகம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப உதவக்கூடியது இந்த தியானமானது. அதனால ரெண்டுத்தையும் பத்தி பேசின பிறகு இப்போ அந்த 5த்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த தியானத்தை பத்தி சொல்றாரு. தியானம் அப்படின்னா என்னன்னாக்க இந்த காரிய காரண சங்காட்டம் அப்படின்னா பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய இதுக்கு பேர் ஆத்மா அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த ஆத்மாவை அடக்கிதான் தியானம் பண்ணணும். வெளியில போக முடியாம மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போகாம பண்ணக்கூடிய ஒரு செய்கைக்கு பேரு தியானமா இருக்கிறதுனால அதுக்கு சம்யமம் பண்றதுனால உடலையும் மனசையும் புத்தியையும் சம்யமம் பண்றதுனால ஆத்ம சம்யம யோகா அப்படின்னு ஒரு பேரு. இந்த சம்யமம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க நிறுத்துன்னா அது நிறுத்துமா மனசு சொன்னது கேட்காது. அதனால அபியாசத்தினால பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் எதுவோ அதுதான் தியானமா இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு அபியாச யோகம் அப்படின்னு பேரு. இந்த மெடிடேஷனை கொஞ்சம் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் தியானம்ன்றது. ஏன்னா நம்ம ரொம்ப லூசா நம்ம அதை பிரயோகப்படுத்திட்டு இருக்கோம் அந்த தியானம்ன்றத. தியானம்னா 2 விதமான தியானங்கள் இருக்கு. எப்படி இருக்குன்னாங்க, முதல்ல அந்த கரண சுத்திக்காக அங்க இங்க புத்திய போகாம இருக்கிறதுக்காக இழுத்து வச்சு ஒரே இடத்துல நினைச்சு ஒரு தேவத்தையோ ஒரு காயத்ரியோ உபாசனை பண்ணணும்ன்றதுக்காக சின்ன வயசுல இருந்து நமக்கு கொடுத்த யோகமானது தியான யோகம் ஜபரூபேன்னு கொடுத்துருக்கு. அந்த ஜபரூபத்துல இருந்து நம்ம கொடுக்கறதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்க சின்ன பசங்களுக்கு இந்த புத்தியானது எப்படி தேஜஸா ஒரு எனர்ஜியான கொடுக்கறதாக இருக்கிறதோ அந்த எனர்ஜியானதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அந்த சூரியன்ல இருந்து புரிஞ்சுக்கணும். அந்த சவிதாவா இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே காத்தால உண்டு பண்ணுகிறார் அவர் தான். அதனால பிரசவிதா அப்படின்னாக்கா அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான முதல்ல தியானமா தத்சவிதுஹு அவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா வரேண்யம் எல்லாத்த விட வசதியா பிரத்யக்ஷ தேவதையா இருக்கிறதுனால அவங்க எனர்ஜியான அவரை நீங்க நினைச்சு தபஸ் பண்ணீங்களேங்க. ஆனால் நீங்க அவரை நினைச்சு ஜபம் பண்ணுவீர்களானால் உங்க மனசு புத்தி எல்லாம் ஒரு இடத்துல நிற்கும். அப்ப அவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியானது உங்களுடைய புத்தியை தூண்டதுனால உங்களுடைய புத்தியானது நன்னா வேலை செய்து ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி டே நன்னா இருக்கும் அப்படின்றதுக்காக அதுதான் முக்கியமான ஒரு பிரயோஜனம். அது பண்ணணும்னு சொன்னாக்கா அவ்வளவு சீக்கிரமா அந்த ஒரு சின்ன விஷயமாக தெரிஞ்சா கூட அது பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 100-108 தடவை அந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி பூர்வாங்கங்கள்லாம் பண்ணி எந்த காரியத்தை பண்ணாலும் முன்ன பின்ன இருக்கக்கூடிய காரியங்களோட பண்ணாதான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னாக்க என்ன பண்றாங்கன்னா நேரம் ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அப்படி எல்லாம் பண்ணா அது நாள் பட வருமா வராதான்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்து அதே பண்ண முன்னாடி அந்த நிச்சயதார்த்தம் பண்றது அது பண்றது 4 பேரை வச்சு அக்னி சாட்சியா வச்சு பிராமணரோட சாட்சி இப்படி சொல்ல அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன இருக்கு மென்டல் அகாமடேஷன் அப்பதான் வரும். ஒவ்வொரு பீரியட் அந்த மென்டல் அகாமடேஷன் வந்துருச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு கமிட் பண்ணி அவன் கல்யாணம் பண்ண உடனே அதுல இருந்து வெளியில போறதுன்றது நடக்காது. அப்படின்றதுக்காக நிறைய பூர்வாங்கங்கள் உத்தராங்கங்கள் இதோட சேர்ந்து பண்ணக்கூடிய காரியங்கள் தான் நிச்சயமான பலனை கொடுக்கும். இங்க நம்ம முன்னோர்கள் பார்த்தா நிச்சயமான பலன் இவன் கடைசி வரைக்கும் இவன் அறிவை யூஸ் பண்ண வேண்டி இருக்கு.
இல்லையா? அறிவில்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பையனுக்கு ரொம்ப முக்கியம் இன்டெலெக்ட் தான் சொல்றதுனால அவனுக்கு அந்த பூர்வாங்கங்கள்லாம் பண்ணி அவனுக்கு அந்த அர்ஜியங்கள்லாம் விட்டு அதுக்கப்புறமா அர்ஜியத்தோட கூட அவன் நினைச்சிட்டு இருக்கான் இந்த உலகத்துல சூரிய பகவான் மொத்தமா இயக்கிறாரு, நவகிரகங்களும் தானே காரணமா இருக்கு, திக்குகளும் தானே காரணமா இருக்கு அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு கற்பனத்தை பண்ணி அதுக்கப்புறமா இவனுக்கு அந்த மனசானது நிக்கிறது. ஜபமானது பண்ண போறேன், இதுதான் ரொம்ப விசேஷம், இதுக்காக தான் உனக்கு உபதேசம் பண்ணோம், பிரம்மோபதேசம் பண்ணி 4-5 பெரியவாளை கூப்பிட்டு எல்லா பிராமணாலேயே சாப்பாடு போட்டு இதுக்காக தான் பண்ணோன்றது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ ஆனது ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் பண்றான். அது பண்ணும் பொழுது அவனுக்கு என்ன ஆகுதுன்னாங்க, அப்படியும் அந்த மனசானது ஒரு நிமிஷத்துல நிற்குமான சந்தேகம் இருக்கிறதுனால அவனுக்கு பிராணாயாமம் ஒரு 10 பண்ணணும். அந்த பிராணனை நிறுத்துவதன் மூலமாக இவனுடைய மனசானது நல்லா ஒரு இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் இவன் பண்ணக்கூடிய ஜபமானது அவன் பண்ணக்கூடிய 108 இல்லைனாலும் ஒரு பாதியாவது அவன் நல்லா மனசை உருகி அதுல நிற்பான், மனசு அங்க இங்க போகாம இருப்பான் அப்படின்றதுக்காக இப்படி சாதாரணமான மெடிடேஷன் ஒண்ணு. இதே மெடிடேஷன் கொஞ்ச நாள் ஆறுது. அவர் வேதாந்தத்துக்கு வந்துட்டார். 50 வயசு 60 வயசெல்லாம் 5 வயசு குழந்தையா 7 வயசு குழந்தையா இது ஆரம்பிக்குது. வரும்போது இது அப்படியே உள்டாவா இருக்கு. இந்த தத்த விதரேஞ்சும் வர்கோதேவத்தின்றத அர்த்தத்தை அப்படியே மாத்திரம் நீங்க பிரத்யட்சமா பார்த்தா இது சூரியன்னு சொன்னா கூட அது இல்லப்பா, எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் அது. தத்த விதர்வரேண்யம்னு சொல்லக்கூடியது அந்த தற்பதத்தினுடைய லட்சியார்த்தம் தான் அது. வர்கோதேவஸ்ய தீமகின்னு சொல்லக்கூடியது அது நம்முடைய சொம்பதத்தினுடைய விசாரம் தான் இது. இந்த தத்துவமசின்ற விஷயத்தை தான் அது சொன்னா. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் முதல்ல அதோ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவ அகமஸ்மி அப்படின்னு அந்த அத்வைத்தத்துல அவனை போட்டான். இப்படி திரிபதா காயத்ரியாக இருந்தக்கூடிய காயத்ரிய இவன் வேதாந்தத்துக்கு வரும்போது பிருகதாரண்யத்துல 4வது பாதம் காயத்ரிக்கு அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா, இருந்தாலும் நம்ம சொல்லிட்டேன். அந்த ஒரு மந்திரத்தை சேர்த்தான்னாக்க அது 4 பாதத்தோட இருக்கக்கூடிய காயத்ரியா மாறிடுறது. அப்படி 4 பாதத்தோட இருக்கக்கூடிய காயத்ரியை இவன் உபாசனை பண்ணும்போது அப்ப என்ன அர்த்தம்னாக்க இந்த உபாசனைக்கு பாருங்க வேற பலன். அப்போ இவனுடைய அறிவு நல்லா வேலை செய்யணும், எல்லாரோடையும் சமூகத்தோடையும் சந்தோஷமா இருக்கணும், பந்துக்களோட இருக்கணும்ன்ற அர்த்தத்துல அந்த கொடுக்கப்பட்ட 3வது பாதம் இந்த 4வது பாதத்தோட சேர்ந்த உடனே இப்ப என்னாச்சு, தத்துவமசிய சொன்னதுனால எல்லாத்துல இருந்து விலகி உனக்கு இந்த நீ கேட்ட சிரவணம் மனனம் இது 2த்துல இருந்து இருக்கிறதுக்கு பின்னாடி இது 2ம் ஆச்சாரியனோடையும் புத்தகத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஆச்சாரியா பாதம் ஆத முதல்ல ஆச்சாரியா பாதம் ஆதத்தை இவன் படிக்கிறதெல்லாம் வேதாந்தங்கள்லாம் ஆச்சாரியன்கிட்ட பால் தான் அவன் படிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா பிரம்மச்சாரிகளோட சேர்ந்து நீங்க பண்ணும் பொழுது இன்னொரு பாடம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்க மனனம் பண்றதுனால வருது. இவன் இப்படியா அப்படியா, இவர் இப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாருன்னு. அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் சப்த பிரமாணங்கள் இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்படிதான் ஒரு நாளைக்கு வருது. நேரம் ஆச்சாரிகிட்ட சொல்லி கொடுக்கும் பொழுது கால் தான் அவனுக்கு வருது. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகளோட சேர்ந்ததுனால வருது. தானே பிரயத்தனம் பண்றதுனால ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் அங்கங்க சந்தேகம் வரும்போது புத்தகங்களை அங்க இங்க அவன் பாக்குறதுனாலயும் வேற வேற லெக்சர் எல்லாம் கேட்கறதுனால இப்படிதான் வருது இல்லையா? இப்படி 4 விதமா வந்த பிறகு இப்போ சிரவணமாச்சு மனனமாச்சு, ஆனாலும் அங்க பாக்கி நிக்கிறது. இவனுக்கு நான் தான் பிரம்மன்றது வரல. பெரியது நல்லா தெரியுது, சிரவணம் பண்ணியாச்சு, வேதாந்தம் தான் ஒத்தத்தின்னு இருந்தா கூட அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. நான் பிரம்மமானாக்கா அவனுக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அது வரணும்னாக்கா அவன் என்ன பண்ணா நிதித்தியாசனம் பண்ணிதான் ஆகணும். அந்த நிதித்தியாசனத்தை தானம் என்றுதான் சொல்றோம். அந்த தியானம் தான் கடைசியா வரக்கூடிய தானம். அந்த தியானம் வந்துருச்சு ஆனால் இவனுடைய மனசு இவனுடைய வாசனை எல்லாம் போக இவன் பிரம்மமாகவே ஆயிடறான், ஞானியா ஆகிறான். அப்படின்றதுனால இந்த உபாசனையே இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல அது வேற இது மாதிரி வந்தது அந்த தியானம். இப்ப கடைசியா இப்படி தியானமா வந்துட்டு இந்த தியானத்துல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த தியானத்தினால மோட்சத்துக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தா எங்கேயுமே தியானத்தினால மோட்சம்ன்றது சொல்லப்படவே இல்லை. நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாக்க ஞானாதேவத்து கைவல்யம் திருப்பி வரதா ஆச்சாரியவான் புருஷோ வேத எல்லாம் வரதே தவிர தியானத்தினாலன்றதுனால என்ன தெரியுது, இந்த தியானம்ன்றது எப்பொழுதுமே ஒரு சாதனமா தான் இருக்கு ஞானத்துக்கு. அந்த ஞானம் வரத்துக்கு சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு உபாசனையானது, சாதாரணமா பண்ணக்கூடிய தியானமானது அந்த கரண சுத்தியை கொடுக்கறது. அந்த கரண சுத்தியை கொடுத்த பிறகு இவனுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறார். அதனுடைய விசேஷத்தினால அந்த
தியானத்துக்கு நிறைய பலன்கள்லாம் இருக்கு. பலன் இல்லாம இல்ல, எந்த தியானத்துக்குமா பலன் இருக்கு. இவனுக்கு என்ன பலன்னாக்க இவனுடைய மனசானது நல்லா அடங்கிறது. அதுக்கப்புறம் இவனுக்கு விசாரத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. விசாரத்துல இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே ஒரு குருவை போய் நாடுறான். அந்த குருவை கிட்ட நாடுறதன் மூலமா அவனுக்கு வேதாந்தத்தினுடைய அறிவு கிடைக்காது, சிரவணம் கிடைக்காது. அதோட சேர்ந்து இவன் என்ன பண்றான், மனநமும் பண்றான். மனநம் பண்ண உடனே இவனுக்கு அந்த நிதித்தியாசத்தின் மூலமாக தான் அது முழுமையானது ஏற்படுறது. அப்போ இதே நிதித்தியாசனமானது இப்ப என்ன ஆச்சு, பகிரங்க சாதனமா முதல்ல இருந்தது, இப்போ அந்தரங்க சாதனமா மாறிடுச்சு. இந்த அந்தரங்க சாதனம், பகிரங்க சாதனம், இது எல்லாத்தையுமே அங்கங்க பேச போறாரு கிருஷ்ணர். நம்ம பார்த்தா அந்தந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி அந்தரங்க சாமான்யமான சொல்லக்கூடிய சாதனங்களை பத்தி இப்போ முதல்ல பேச போறாரு. எப்படி உட்காரணும், ஒரு ஆசனத்துல உட்காரணும், அது மேல ஒரு கிருஷ்ணாஜினத்தை போடணும், கிருஷ்ணாஜினா ஒரு மான் தோலை போடணும், அந்த மான் தோலத்துக்கு மேல ஒரு துணியை போடணும், துணியோட போய் உட்காரணும். அப்புறம் உங்களுடைய முதுகு, கழுத்து, தலை எல்லாம் நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பார்க்கணும், கண்ணு 2 ப்ரூவோ ஒரு மத்திய பார்க்கணும், இல்லைன்னா மூக்கு வெளியில நாக்கு ஆகிறத பார்க்கணும். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பகிரங்க சாதனம் சொல்லி கடைசியா நீங்க நிதித்தியாசனமா சொல்லி அது நீங்க ஏன்னா இது வரைக்கும் குரு புத்தகம் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வேதாந்தத்துல சந்தேகம் வர வரைக்கும் கேட்கற வரைக்கும். ஆனா நீங்க தான் பிரம்மன்றது மாத்திரம் அவாவாளுடைய பசிக்கு அவாவதான் மருந்து சாப்பிடணும், அவாவாளுடைய நோய்க்கு அவாவாத மருந்து சாப்பிடணும், அவாவா பசிக்கு அவாவா சாப்பிடணும்ன்ற மாதிரி இந்த நிதித்தியாசனம் மாத்திரம் அவாவா பண்ணித்தான் ஆகணும்ன்றதுனால இந்த தியானமானது முக்கியமா போயிடுறது. அப்ப இந்த ஞானமானது வந்தது ஆனால்தான் அவனுக்கு நிதித்தியாசனம் எப்ப பரிபக்குவமா இருக்கோ அப்பதான் அவனுக்கு ஞானியினுடைய நிலையானது. அப்படி இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமா இருக்கு. முதல்ல அந்தரங்க சாதனங்களை, பகிரங்க சாதனங்களை சொல்லிட்டு வர, அதுக்கப்புறம் விசேஷமான சாதனங்களை சொல்ல போற, அந்தரங்க சாதனங்கள் சொல்ல போற, அதுக்கப்புறம் தியானத்தினுடைய சொரூபம் என்ன, தியானம் எப்படி பண்றது அப்படின்றத சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் அந்த தியானத்தினுடைய பலன் என்ன அப்படின்றத சொல்ல போற. அதுக்கப்புறமா இந்த தியானமானது என்ன பண்றது அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய அப்டக்கிள்ஸ் எல்லாம் இதை ரிமூவ் பண்றதுதான் இந்த தியானத்தினுடைய பிரயோஜனம். இல்லைன்னாக்க உங்களுக்கு என்ன, ஏன் வரல, இவ்வளவு கேட்டு கூட ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு கேட்டு கேட்டு உங்களுக்கும் ஆசை இருக்கு, எல்லாம் இருந்து கூட வரலன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காரணம் இருக்கு, பூர்வ ஜென்மத்துல ப்ராப்ளங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு வரலன்னாக்க அதெல்லாம் எப்படி போகிறதுன்னா இந்த தியானத்தினாலதான் போகுது. அதனால இந்த அப்டக்கல் ரிமூவராகவும் இந்த தியானமானது இருக்கு. அந்தரங்க சாதனமா இருக்கு, பகிரங்க சாதனமா இருக்கு, அந்தரங்க சாதனமா இருக்கு. இந்த தியானத்தினுடைய சொரூபத்தை அவசியம் தெரிஞ்சுட்டுதான் பண்ண வேண்டியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த தியானத்துக்கு என்ன பலன், ஞானத்துக்கு தான் பலன் மோட்சம், இதுக்கு பலன் அது இல்லையே, அந்த கரண சுத்தி, அதுக்கப்புறம் இந்த கன்விக்ஷனா வருது நிதித்தியாசனத்துக்கு அப்புறம், இதுதான் பலன். அதை தீர்மானமா நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணாதான் அது கரெக்டா ஆகும். அதுக்கப்புறமாக அது என்ன பண்ண, எப்படி அப்டக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது உங்களுக்கு இதை படிக்கனாக்க. ஆனா பிரதிபந்தக நிவர்த்தி அப்படின்னாரு. பிரதிபந்தகம் எப்படி வருதுன்னாக்க நிறைய பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். முதல் பிரதிபந்தகம் தூக்கம். தூக்கமே வராத அவசப்பட்டு இருப்பாரு ராத்திரி எல்லாம். ஆனா அவருக்கு இந்த மெடிடேஷன் சொல்லி உட்கார வச்சா அது எங்க இருந்தா வருமோ தெரியாது, அப்படி ஒரு தூக்கம் வரும். சரி வந்துட்டு உங்களுக்கு தான் தூக்கம் வந்தா நீங்க போய் படுத்துதானா ஒரு தூக்கம் வராது. அது மெடிடேஷன்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தூக்கம் இப்படிப்பட்ட பிரதிபந்தகங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இதுல இதெல்லாம் வெளியில வரணும்ன்றதுக்காக விஸ்தாரமா இதை பத்தி சொல்ல போறாரு. சொல்ல போகும்போது இந்த கீதையில ஒண்ணு கவனிக்கணும், இது வெறுமை ஏதோ மிச்ச எல்லாரும் இந்த மெடிடேஷனை பத்தி பேசுற மாதிரி இந்த கீதையை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒவ்வொருத்தரும் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப மெடிடேஷன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா சாஸ்திரியமான மெடிடேஷனை தான் ஒத்துக்கணும். அதுவும் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்த பொண்ணு சாஸ்திரியம்ன்றது கூட ஒத்துக்க முடியாது. வேதாந்த சாஸ்திரியமா இருந்தா மட்டும்தான் அதை ஒத்துக்கொள்ள முடியும். வேதாந்தத்துல எப்படி சொல்லியிருக்கோ அது கீதையில சொல்லியிருக்குன்னா ஒத்துக்கலாம். கீதையில சொன்ன மாதிரி பாக்கி எந்த பிரமாணத்தையும் நம்ம எடுத்துக்கணும். உபனிஷத்துல சொல்லணும், கீதையில சொல்லணும். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே படத்துல நம்ம வச்சிருக்கோம். பகவத்கீதாசு உபனிஷத்துன்னு சொல்றதுனால அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது 6 பிரமாணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தின்னு. இதுல எங்கேயாவது தியானம் வந்துதா? ஞானத்துக்கு இருக்கிறது 6 மீன்ஸ் தான் உலகத்துல இருக்கிறது. சத் பிரமாணம் தான் ஞானத்துக்கு இருக்கு. அந்த சத் பிரமாணங்கள்ல பிரத்யட்சம் இருக்கு, அனுமானம் இருக்கு, உபமானம் இருக்கு, அர்த்தாபத்தி இருக்கு, அனுபலப்தி இருக்கு, சப்த பிரமாணம் இருக்கே தவிர தியானம் இல்லை. ஆனா இந்த சப்த பிரமாணத்துல தியானத்தை பத்தி சொல்லி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பிரமாணத்தை நம்ம எடுத்துன்னு வரோம். ஆனாலும் அந்த பிரமாணத்தினால சப்த பிரமாணத்தினாலேயே உங்களுக்கு மோட்சமானது வராது. ஏன்னா அது மனோவாக்கம் அகோச்சரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி சப்த பிரமாணத்திலேயே வரும்னு கடைசியா இந்த பிரமாணங்கள் எல்லாம் அடிக்கிற வரைக்கும் பிரத்யட்சத்தினால வராது. ஏன்னா கண்ணால நீங்க பகவானை பார்க்க முடியாது.
பிரத்யட்சமா இருந்தாதானே, புகையை பார்த்தாதானே நெருப்பு அனுமானம் பண்ணும். சோ பிரத்யட்சமே வராதுன்னா அனுமானத்தினாலே வராது. அனுமானத்தம் உபமானம் இருக்கிறது ஒரு பிரம்மம், அது மாதிரி இன்னொன்னு இருந்ததுன்னா உபமான சாதிரிக்கத்தை வைக்கிறதெல்லாம் அதுவும் வராது. அர்த்தாபக்தி அனுபலக்தி இது ரெண்டு அனுமானம் மாதிரிதான். இப்படி ஒருத்தர் சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்காரு, காத்தால ஒரு மாதிரி இருக்காருன்னா அர்த்தாபக்தியினால நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படியே இல்ல. இது அனுபலப்தி, அது என்னைக்குமே உபலப்தி ஆகாத ஒரு பொருளை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இது தனியா சொல்ல வேண்டியது. இப்ப பார்க்க முடியல, இப்ப எப்பவுமே தான் பார்க்க முடியாது. இது எதுவுமே ஒர்க் ஆகல. அப்ப எதுவும் ஒர்க் ஆச்சுன்னா சப்த பிரமாணம் மாத்திரம் ஒர்க் ஆச்சு. அது வேதத்தினாலதான் அது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறதுனால வேதாந்தத்தை நம்ம படிக்க வேண்டிய நெசசிட்டி வந்துருச்சு. ஏன்னா வேதாந்தத்தை தவிர இந்த விஷயத்த சொல்றதுக்கு யாருமே இல்ல. குருவை தவிர இந்த விஷயத்த சொல்றதுக்கு யாரும் இல்ல. எல்லாரும் என்ன தர்ம விஷயங்களை தான் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கா, அது பண்ணிக்கா எல்லாம் சொன்னாங்களே தவிர உண்மையிலேயே நீதான் பிரம்மா, நீ எல்லாத்தையும் விடணும்னு யாருமே சொல்லல. இந்த குருவும் வேதாந்தமும் மட்டும்தான். அதனால இது பிரமாணம். ஆனா இந்த பிரமாணமும் கடைசியில இது பிரம்மத்தை அறிவதற்கு யூஸ் ஆகுமான்னா பாக்கி எல்லாம் பிரம்மம் இல்லன்னு காமிச்சு கொடுக்கிற அளவுக்கு தான் இது பிரமாணமா இருந்ததே தவிர இதுதான் பிரம்மன் இதுவும் காமிச்சு கொடுக்கல. கடைசி வரைக்கும் நேத்தி 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 நேத்தி. அப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது சத்தியம் பிரம்மான்னு என்ன அர்த்தம்? பாக்கி எல்லாம் அசத்தியம்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்ததை தவிர இது சத்தியம்ன்றதுக்கு ஒரு பொருள் இல்லையா, அது சொல்றதுக்காக தான் சத்தியம். இதில் எல்லாமே அந்தமா இருக்கு இந்த உலகத்துலன்னு சொல்றதுக்காக தான் அனந்தம்னு சொன்னோம். எல்லாமே ஜடம் இதை தவிர அப்படின்றதுனால எனர்ஜியை தவிர இந்த பிரம்மத்தை தவிர எல்லாமே ஜடம் தான் சொல்றதுக்காக சித்து. இப்படி சத்து சித்து ஆனந்தம் கூட எதுக்காக வந்ததுன்னா அதை சொல்றதுக்கு வரல. அதுவும் இதுவும் எதை சொல்றதுக்கு வந்திருக்குன்னா இல்ல, இதை தவிர பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் பொய்ன்றது தெரிஞ்சிருக்குனாக்க உங்களுடைய பேச்சு மனசு எங்க நிக்கிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்காக. ஆகையினால இப்ப அதுல இருந்தா நமக்கு தியானம் தெரியாது. அப்ப அந்த தியானத்தினுடைய பலன் என்ன? அது வரைக்கும் தான் பலன். இந்த உலகம் பொய்ன்றதுக்கும் இந்த ஆப்ஸ்டகிள்ஸ் எல்லாம் இந்த பிரதிபந்தங்கள் நீக்கிற வரைக்கும் தான் அந்த தியானத்துக்கும் பிரமாணமே தவிர பிரம்மத்தை அறிவதற்கு அது எதுவுமே பிரமாணங்கள்ல அவாவாளுடைய முயற்சி அவாவாளுடைய கேட்ட கிரமணம் மனனம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனமானது இன்னொரு டவுட் வருது, மெடிடேஷன் ஆனத்தான் வரணும்னு கிடையாது. பூர்வ ஜென்ம சம்ஸ்கிருதம்னா கேட்க கேட்க உத்தமமான அதிகாரிகளா இருந்தா சிரவணம் மனனம் பண்ற காலத்திலேயே அவனுக்கு ஞானமானது வர விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம், புராணங்கள்ல கேட்டிருக்கோம், இருக்கு சூத்திர பாக்கியத்துல இருக்கு. ஆகையினால அதுவும் ஒரு ப்ரீ கண்டிஷன் சொல்ல முடியாது. ஆனா எப்ப இந்த அளவுக்கு பேசலாமோ அப்படின்னால என்ன தியானம் அவசியம் அதுலயே தெரிஞ்சதுனால அது அவசியமா போச்சு. நல்ல ஒரு உத்தமமான அதிகாரியா இருந்தா அதுவும் வேண்டாட்டா. ஆனா அப்படி இல்லாம இருக்க 999 பேர் வரதே இதுல 1% உள்ள 0.1%. அதுலயும் உத்தம அதிகாரின்றது கிடையாது நினைக்கிறேன். அவளுக்காக தியானம் மிச்சம் 10 அப்படின்னு இப்ப தெரியுது. ஆகையினால இந்த மெடிடேஷன் இந்த தியான யோகமானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தியான யோகம் ஆத்ம சம்யம யோகம் அபியாச யோகம் இது எல்லாமே ஒரே பேர்ல தான் இருக்குன்றது பார்த்தோம். அத சஷ்டோத்தியாயம். இப்போ பகவான் அவனுக்கு சொல்றாரு, அநாஸ்ரித கர்ம பலம் கார்யம் கர்ம கரோதி யஹ சதன்யாசி ச யோகி ச நநிரக்னிஹி ந சாக்ரியஹ அப்படின்னு. இது கர்ம யோகத்தை ஸ்தோத்திரம் பண்ற கர்மயோகமா இருக்கக்கூடியவன். ஏன்னா கர்ம பலத்தை யாரு கர்ம கரோதி அப்படின்னு பண்றதுனால யாரு கர்மாவை பண்ணுவான்? கிரகஸ்தன் தான் பண்ண போறான். கிரகஸ்தானம் பத்தி நம்ம விசாரமா பார்த்துருக்கோம். எப்படி கர்மாவை பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணமாக அவன் பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணாங்கன்னா கர்மயோகி. இப்ப இந்த ஸ்லோகமானது யாரை பத்தி பேசுறது அப்படின்னா கர்மயோகியை பத்தி பேசுறது. ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்காரு, யோக சத்குரு கர்மாணி சங்கம் தெக்வா எதுலயுமே அட்டாச்மெண்ட் இல்லாம நீ இந்த கர்மாவை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காரு கர்மயோகி. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆனா கர்மபலம் அனாசிரிதஹாசன், யார் ஒருவன் கர்மத்தை பலனை எதிர்பார்க்காமல் அவன் டியூட்டி பவுண்டா கர்மாவை பண்ணி கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். அந்த பலன் அவன் எதிர்பார்க்கிற பலன் வந்தாலும் வரலன்னாலும் அவனுக்கு தெரியாது ஈஸ்வரன் எனக்கு என்ன கொடுப்பன இருக்கு அதுதான் வரும். அதனால அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்காதைக்கு அவன் ஆஸ்ரிதகான உன்னை டிபெண்டா இருக்குது. அனாஸ்ரிதகா கர்ம பலத்தை டிபெண்ட் பண்ணாம காரியம் கர்ம கரோதி. அது என்ன காரியம் கர்ம? காரியம்னாலும் ஒண்ணு கர்மான்னா காரியம் அப்படின்னா விகிதமான காரியம், வேதத்துல விகிதமான காரியங்கள் இல்லையா? அதெல்லாம் தான் பண்ணிட்டே இருக்கணும். யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் குறியாதுன்னு சொல்லிட்டுனா அவன் பண்ணிதான் ஆகணும்.
உபாசனம் பண்ணிதான் ஆகணும், சந்தியாவந்தனம் பண்ணிதான் ஆகணும், இதை நித்திய நைமித்திய கர்மா எல்லாம் விட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல சங்கம் இல்லாம பண்ணணும். இதெல்லாம் ஒரு டியூட்டிக்காக, எனக்கு ஒண்ணு தேவையில்லை இதனுடைய பலன், இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும், இது பண்ணாதான் என்னுடைய மனசானது நிற்கும், இல்லைன்னாக்கா வேற எங்கேயாவது போயிடும் அப்படின்றதுனால காரியம்னா செய்ய வேண்டிய காரியங்களை, கர்மாவை செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்யணும், எப்படி யோகஸ்த குரு கர்மான்னு ஏற்கனவே வேற சொல்லியிருக்காரு, அது எல்லாத்தையும் இப்ப எழுதுக்கணும். அப்படி இருந்து கொண்டு யார் பண்ணிக்கிறானோ அவன் ஒரு பலனை எதிர்பார்த்து, இது பண்றதுனால எனக்கு ரிவார்டு வரும், இது பண்றதுனால பூர்வ பொதுவா, இது பண்றதுனால பத்மஸ்ரீ வரும், இது பண்றதுனால மகாமகாபாத்தியாய வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா இல்லாம, கர்ம பலன்ல ஒரு ஆசையும் இல்லாம யஹா கரோதி, யார் படிக்கிறானோ அவன் உண்மையிலேயே யாருன்னா அவன் தான் உண்மையிலேயே சகா சன்னியாசி, அவன் தான் சன்னியாசின்னு பேரு. சன்னியாசின்னா எதிரி பலனை விட்டதுதான் உண்மையான சன்னியாசமே தவிர, அத இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டதுனாலயோ இந்த பூனலை கட்டி போட்டதுனாலயோ அவனுக்கு சன்னியாசமானது வராது. அது வசதி தான், அது அவனுக்கு சாதனைக்கு ரொம்ப தேவைதான். ஆனா உண்மையான சன்னியாசின்னு அப்ப எப்போ அவனை சொல்லுவான் அப்படின்னாங்க, இப்படி கர்மாவை அவன் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பண்ணுகின்ற நேரத்துலதான் அவனுக்கு சன்னியாசின்னு பேரு. அவன் தான் யோகி. யோகின்னா என்ன அர்த்தம்? தியான யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய மனசு, இன்டலெக்ட் இதை வச்சுட்டு அவன் சரியா பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் தான் யோகி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தியான யோகின்னு சொன்னாலும் ஞான யோகின்னு நான் சொன்னாலும் ஒன்னா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதனால ஞான யோகம் வரப்போறது அப்படின்றதுனால இந்த இடத்துல தியான யோகம் டாபிக்கா இருக்கிறதா யோகின்னா அவன் தான் தியான யோகி, அவன் தான் தனியா. யாரு கர்ம பலத்தை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டிய காரியத்தை அலுப்பில்லாமல் பிரமாதம் இல்லாமல் செய்கிறானோ அவனுக்கு சகா, அவன் சன்னியாசி, சகா யோகிச்ச, அவன் நிரக்னிகி நச்ச அக்ரியா. அது என்ன தனியா போட்டார், அப்படி இன்னொன்னு நெகட்டிவா சொல்றார். அக்னி இல்லாமல் போனாலும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சன்னியாசி சன்னியாசம் எடுத்துக்கும் பொழுது என்ன பண்ணிட்டா, பூனல காய்ச்சி மொட்டை அடிச்சுட்டு கோபினத்தை வச்சுட்டு அக்னி காரியத்தை விட்டான். அன்னைக்கோட ஆத்மசிராத்தமும் பண்ணிட்டு முந்தின நாள் என்ன பண்ணிட்டான், காயத்ரிய முடிஞ்ச வரைக்கும் காயத்ரியை பண்ணணும் அவன். ஏன்னா அதுக்கப்புறம் அவனால காயத்ரிய விட்டுனவன், அதனால முந்தின நாள் ராத்திரி என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச ராத்திரி முழுக்க அவன் காயத்ரியை பண்ணி பண்ணான். காயத்ரியை பண்ணிட்டே இருக்கணும், அவனுக்கு சிராத்தங்கள் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் இவனுடைய அப்பா தாத்தா எல்லாரும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு யாரும் பண்றதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு ஆத்மசிராத்தத்தையும் பண்ணிடுவான். பண்ணிட்டு காத்தால என்ன பண்ண, இது முடிஞ்ச உடனே இதோட அக்னி அவனுக்கு உபாயிச்சு அவனை கூப்பிட்ட உடனே முதல்ல மொட்டை, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு சம்ஸ்காரம் பண்ணி அவனுடைய பூனலை தூக்கி எறியணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் அப்படி பாருங்க, பூனல் போடும் போது அவனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணதுனாலதான் அவனுக்கு வந்து மனசுல தனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்ச்சி இருந்தது கல்யாணத்தன்னைக்கா. அதனாலதான் அவனுக்கு எல்லாம் பண்ணதுனாலதான் அந்த கல்யாணம் பைண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த சன்னியாசியும் பைண்டிங்கா இருக்கணும்ல. இவன் இன்னைக்கு போட்டுட்டு அப்புறம் ஆசை வந்துச்சுன்னா நாளைக்கு 4 பேர் எதிர்த்து அவன் பண்ணான்னா அவனுக்கு அந்த கில்ட்டு போயிடும். இல்லைன்னா டெய்லி குடுமையை முடிச்சுட்டு டெய்லி அந்த பூனலை வச்சுட்டு வாழ்ந்துவான் அவன். திடீர்னு அவனை பூனல் இல்லாம போய் காயத்ரியை விடுனாக்கா அவனுக்கு ஒரு பயம் வந்துடலாம் இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்றது தப்பா பண்ணிட்டோமோன்ற அதெல்லாம் போகணும்னா எல்லாமே மந்திரவத்தா பண்ணிட்டாங்கன்னா இப்ப எல்லாம் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பண்ணிட்டு வெறுமை இப்படி பண்ணதுனால மாத்திரம் அவனுக்கு சன்னியாசத்துவம் வந்துருக்கான நிரக்கினியும் ஆயிட்டான். இப்போ அவ்வளவுதான். அதனால இப்ப இதை பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பிரம்மத்தை பத்தி நிறைய படிக்கணும், அவன் பிரம்மமா உட்காரணும், நிதித்தியாசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே பிரம்ம ஞானம் வரணும். அதனால அவன் சன்னியாசிரிய நிரக்னிக்கு. அதனால அவனுக்கு அக்னி போச்சுன்னு இல்ல, அக்னி இல்ல, அதாவது நிரக்னிக்கு. நிரக்னியா இருந்தாலும் அவன் நிரக்னி தான், அவன் சன்னியாசி இல்ல. அவன் நச்ச அக்ரியா. அவன் வந்து என்ன காரியம் பண்ணாலும் மனசு எங்கேயோதான் இருக்கு அவனுக்கு. எப்படி தெரியும்? அந்த மனசு வந்துச்சுன்னா வேதாந்த சிரவணங்கள்லாம் கேட்டவொன்னா அவன் வித்வத் சன்னியாசி ஆற வரைக்கும் தான், அது வரைக்கும் அவன் விதிபிஷா சன்னியாசியா தான் இருக்கான். ஆகையினால அப்படி இல்லாதக்கு அதுக்கு இந்த 2 பேர்னால என்ன நிலை வரதோ, சன்னியாசத்துவம்ன்றது எப்படி அவனுக்கு வருதோ அப்படி இந்த கர்மயோகிக்கே வருதுன்றதுக்காக கர்மயோகிய பிரைஸ் பண்ணார். இவன் வந்து அவன் தான் சன்னியாசி, அவன் தான் யோகி. கர்மாவை வந்து பலத்துல ஆசை இல்லாம பண்ணணுமே டியூட்டி பவுண்டா எஜ்ஞாத்தம் குரு கர்மா அப்படின்லாம் நிறைய முன்னாடி சொன்னதை அதை மனசுல வச்சுட்டு சொல்றவன் தான் உண்மையான சன்னியாசி அப்படின்னு அவனை பிரைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சசன்யம் சன்யாசமிதி பிராஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஷ்யஸ்த
சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்டன. என்ன சொல்றாருன்னா, இந்த கிரகஸ்தனானவன் எப்படி கிரேட் அப்படின்னு கேட்டா, அந்த சன்னியாசியை ஏன் கிரேட்னு சொன்னா அவன் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுனால அவன் கிரேட்னு. இந்த கிரகஸ்தனானவன் அப்படி இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆக்சுவலா இவன் கர்ம பலத்துல ஆசை இல்லாம இவன் பண்ணக்கூடிய கர்மாவை பண்ணும்போது கூட இவனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அவனுடைய கன்சர்ன் ஃபார் ஃபியூச்சர் இல்லாம தான் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்படியெல்லாம் அவன் பண்றதா இருந்தா அவன் டியூட்டி பவுண்டா பண்ண மாட்டானே. அப்ப எனக்கு அது வேணும்னு தானே பகவான் கிட்ட அது வேணும் இது வேணும்னு நினைச்சிட்டு தான் பண்ணுவானே தவிர, எனக்கு எதுவும் வேண்டாம் ஆத்மா தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு கர்ம பலத்துல ஆசை இல்லாம இது இந்த பாடியானது இல்லைன்னா சும்மா இருக்காது, ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை பண்றத டியூட்டியா பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு பண்ணும் பொழுது அவன் என்னாச்சு, சன்னியாசத்துக்கு உரிதான ஒரு மைண்ட் அவனுக்கு வந்துருச்சு. ஆகையினா அவன் எதை சன்னியாசம்னு சொல்றாளோ, இந்த சன்னியாசியானவன் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, ரெனவுன்ஸ் பண்றான் எல்லாத்தையும். அதேதான் இந்த யோகியம் பண்ணி கொண்டார். யோகம் தம் தித்தி, இதையும் அந்த யோகம் இந்த கர்ம யோகியம் அதை தான் பண்ணிட்டு இருக்கான்றது தெரியும். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த சன்னியாசி என்ன பண்றானோ அதேதான் இவனும் பண்றான், இந்த யோகியும் பண்றான். அதனாலதான் நான் அவனுக்கு சொன்னேன், அவன் சன்னியாசி ச யோகி அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அதனாலதான் நான் சொன்னேன், நகி அஸ்ய அசன்யஸ்த சங்கல்பஹ. சங்கல்பன்றது பிளானிங், இது ரெண்டும் சன்னியாசம் வாங்கிட்டான்னாக்க இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இருக்கலாம் இல்லையா? அவனுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது, பிளானிங் இருக்கலாம்ல. நம்ம ஆசிரமம் கட்டணும்ன்ற பிளானிங் இருக்கலாம், எனக்கு ஒரு 4-5 சிஷ்யங்கள் வரணும்ன்ற ஒரு பிளானிங் இருக்கலாம், நமக்கு காசு எடுத்தாங்கனாக்கா 2 பேர் கூட வரமாட்டேன்றாங்க, இப்படி எல்லாம் பிளான் பண்றாரு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு பிளானிங் இருக்கு, பிளஸ் ஒரியும் இருக்கு. அவருக்கு ஒரி இருக்கலாம் இல்லன்னு சொல்ல முடியும். பிளானிங் இருந்ததுன்னா ஒரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிளானிங்க்கும் ஒரிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்றத பாத்துக்கணும். இந்த பிளானிங்ன்றது நம்ம ஒரு டைம் போட்டு நம்மளால பண்ண முடியும் இல்லையா? நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மைண்டையும் ஒன்னா போட்டோம். இந்த ஒரி மாத்திரம் அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் போட்டு சொல்லுவோம், நாளைக்கு 4ல இருந்து 4:30 வரைக்கும் நம்ம ஒரி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நம்ம ஒரி பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு நடக்காது இல்லையா? இந்த ஒரி இதெல்லாம் இந்த ஃபியூச்சரை பத்தி ஒரு கவலைகள் தான் ஒரி இல்லையா? நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தி கவலை. இதெல்லாம் சன்னியாசம் வாங்கினதுனாலேயே இந்த சங்கல்பங்கள்லாம், இந்த பிளானிங் ஒரி எல்லாம் போயிடுவான்னாக்க போகாது. அதனால யாருக்கு போறதோ அவன் தானே சன்னியாசியா இருப்பான். அதனால நகி அசன்யஸ்த சங்கல்பா, சங்கல்பத்தை சன்னியாசம் பண்றதுதான் உண்மையான சன்னியாசிக்காரங்க. அந்த பிளானிங்கையும் ஒரு இதையும் சங்கல்பம் பண்ணிடாம அவன் அதையும் விட்டுட்டு இருக்கக்கூடியதுதான் அவனுடைய அழகு. நகி அசன்யஸ்த சங்கல்பா யோகி கஷ்டன பவாசி, இது பண்ணாதிக்கு அவன் யோகியாக மாறவே முடியாது. அதனால இந்த யோகி அதை பண்றான், ஃபியூச்சர் இல்லாம அவன் எதையும் நினைக்காம அவன் ஃபியூச்சரை கவலைப்படாம அந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கான். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கான். என்ன இவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, கடவுள் இவனுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதை பண்ணிட்டு இருக்கான். அவன் பாவம் அதையும் விட்டுட்டு இருக்கிறதால அவனுக்கு அந்த சன்னியாசம் வாங்கினவனுக்கு அந்த சங்கல்பம் இருந்ததே, ஆனால் அது பெரிய பிரதிபந்தகமா போயிடுது. ஏன்னா அவனுக்கு ஒன்னே டிராபிக் நமக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு இதை அழிச்சிட்டு திருப்பி நாளைக்கு ஒரு 1008 காயத்துக்கு நான் பண்ணிப்பேன், ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா கூட அவருக்கு அந்த கூட வழி இல்லாதனால அது ஒன்னே டிராபிக் ஆகுது. இப்படி இருக்கிறதுனால சன்னியாசம்னா என்ன, சங்கல்பத்தை சன்னியாசம் பண்றதுதான் சன்னியாசமே தவிர அது இந்த யோகிக்கே இருக்கு. சங்கல்பத்தை சன்னியாசம் பண்றாத சன்னியாசி ஒரு நாளும் யோகி கஷ்டன பவதி, அவர் யாரும் யோகி என்று சொல்ல முடியும். அது சதுர்த்தாசிரமம் வசதியாக இருந்தா கூட அதுல ரொம்ப முக்கியம்னா அந்த குவாலிட்டி டைம் அவன் கரெக்டா யூஸ் பண்ணணும், இல்லைன்னாக்கா அவனுக்கு அது வராது அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுல இன்னொரு டவுட் வந்தது, அவன் எத்தனை நாள் தான் இது பண்றது அதுலயே இருக்கானாக்கா என்ன அர்த்தம்? இப்ப கிரகஸ்தனுக்கும் ஒரு நேரம் எப்ப பார்த்தாலும் கர்மாவை பண்ணிட்டே இருந்தாருனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், வானப்பிரஸ்தனா இருக்கும் பொழுது இந்த கர்மாவெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ நேர உபாசனைக்கு தியானத்துக்காக போயிடலாம். அதுக்கப்புறம் சன்னியாசம் நீயும் வாங்கிதான் ஆகணும், எல்லாரும் சன்னியாசம் வாங்கிதான் இருக்கு. ஏன்னா பர்மனன்ட்டா ஒரு கர்மாவை பண்ணிட்டே இருக்க முடியாது. இந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுனாக்க அவனுக்கு கர்மாவெல்லாம் அவனை விட்டு போய் தான் ஆகணும் இல்லையா? அந்த கர்மாவும் சன்னியாசமும் சொல்லிட்டு எல்லாம் வரது கிடையாது. அதனாலதான் சொல்லுவாங்க, சன்னியாசா கேன் நெவர் பி டேக்கன்,
இட் ஷுட் ஹேப்பன். இல்லைன்னாக்கா நீங்க நாள் பாக்குறான்னாக்கா என்ன அர்த்தம்? இன்னும் அவனுக்கு இன்னும் அந்த நாள் எங்க போய் இந்த சனத்துல இல்ல என்னைக்கு சன்னியாசம் வருதோ அப்ப வெளியில போயிருக்கணும் அவன். இல்ல நான் நாளைக்கு பார்த்து இந்த டேட்டை பார்த்து சன்னியாசம் எடுக்கிறனால சன்னியாசத்துக்கு அருகன் இல்லைன்ற அர்த்தம். அப்படியே எடுக்கிறான்னா என்ன அர்த்தம்னா அவன் விதிஷா சன்னியாசியா இருக்கணும் ஆசைப்பட்டு எடுக்கிறான். அதுக்கு பரவாயில்லையே. வித்வ சன்னியாசம் இருந்ததுன்னா அது இட் ஷுட் ஹேப்பன் அப்படி இருக்கு. அதனால காலமெல்லாம் அவன் கர்மா பண்ணிட்டே இருப்பான்னு சொல்றதும் நியாயமே இல்லை. அப்படின்னா எப்போன்னா எப்போ இனிப்பு வரணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பேரு ஆறு ருக்ஷோன்னு பேர். ஆரூடம் கர்த்தும் இச்சதி. மேல் வாழ்க்கையில மேல ஏறணும்னு. ஆரூடம்னாக்க மேல, ரிஷபாரூடம்னா ரிஷபத்துக்கு மேல இருக்க, மயூராரூடர்னாக்க மயூர வாகனத்து மேல இருக்கக்கூடிய ஆரூடம்னா மேல ஏறுறது. யோகத்துல மேல ஏறணும், ஞானியா ஆகணும் அப்படின்னு. இப்படி ஞானியா ஆகணும்னு நினைக்கிறவன் ஆறு ருக்ஷன்னு பேரு. அங்க மேல போய் ஞானியா ஆயிட்டவன் யாருன்னா அந்த யோகத்துல நல்ல ஒரு திடமா வந்துருச்சுனாக்கா அவன் யோகாரூடன். அவன் யோகத்துல ஆரூடம் பண்ணியாச்சு. சோ அவனுக்கு கர்மா விதிக்கிறது நியாயம் இல்லை. ஆறு ருக்ஷோவுக்கு கர்மா இருக்க வேண்டியதுதான் எது வரைக்கும் அவனுக்கு அந்த ஞானம் வர வரைக்கும். அந்த ஞானம் வந்துருச்சே ஆனால் அப்போ அந்த கர்மாவும் அவசியம் இல்லைன்றதானே. இல்லைன்னாக்கா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளவு நாள் தான் அவன் அப்படியே பண்ணிட்டே இருந்தான், அவன் ஏமாந்து போயிட்டான்னா அவனும் மேல வரணும் இல்லையோ. அதனால இந்த கர்மாவையும் முட்டாது. கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, சன்னியாசியா பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, சன்னியாசத்துக்கு வந்துதான் ஆகணும். இவன் அவர் என்ன பிரம்மச்சரியாதேவ பிரபரஜேத்து நாங்க வந்துட்டா இவன் கிரகி பூத்வா வணி பூத்வா சன்னியாசம் வரான். என்ன சன்னியாசம் வரும்போது இவன் அந்த ஆக்கர் ரோப்பு இதெல்லாம் போடலையே தவிர வீட்டிலேயே இருந்து கொண்டு சன்னியாசியா இருக்காங்க அப்படின்ற அர்த்தத்துல அந்த சன்னியாசம் தான் ரொம்ப முக்கியம். அவன் யோகாரூடனுடைய நிலையில தான் அவன் இருக்கான். இப்ப இது வரைக்கும் அவன் கர்மா பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவன் ஆறு ருக்ஷனா தான் இருக்கான். இப்பவும் கர்ம பண்ணிட்டு ஒரு நாள் அதுவும் போயிட போட்டுன்னு தெரிஞ்சு அவன் பண்ணிட்டு இருக்கும் போது அதுவும் எவ்வளவு நாள் பண்ணுவான்னாக்க அது அந்த நிலை வர வரைக்கும் தான் பண்ணுவான். ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரண முக்கியதே. ஆரூடம் இச்சதா உயர விரும்பும் அந்த முனேகே அப்படின்னாக்க மனநம் பண்ணி கொண்டு இருக்கான். அவன் வேதாந்தம் கேட்டாச்சு, அதனாலதான் அவன் கர்மயோகம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட மனநம் பண்ணக்கூடியவன் முனி. அப்படிப்பட்ட முனிக்கு ஆறு ருக்ஷோகம் இந்த யோகத்துல மேல போகணும் அப்படின்னு உயர விரும்பக்கூடிய அவனுக்கு காரணம் என்ன, சாதனம் என்னன்னாக்கா கர்மம். பண்ணணும்னாக்கா அவன் அது வரைக்கும் இந்த தியானத்தை மானசிக கர்மா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும் வீட்டுல. அப்பதானே அவன் அந்த நிலையை அடைய முடியும். அவனுக்கு இது காரணம், சாதனமாக அமையிறது. யோகாரூடத்திய யோகத்தை போய் அவன் முன்னேறிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு என்னன்னாக்கா அவனுக்கு போய் இந்த கர்மாவை நீங்க தலையில கட்டக்கூடாது. அவனுக்கு என்னன்னாக்கா சமஹா, அவன் எல்லாத்தையும் விடுறதுதான் இனிமே. அவனுக்கு இந்த எப்போ அந்த நிலை வரலையோ அது வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி போட்டு அவன் செய்துட்டு இருக்க வேண்டியதுதான். கர்ம காரணம் முக்கியதே, கர்ம சாதனம் முக்கியதே காரணமா இருக்கு. அந்த நிலைக்கு வந்த உடனே யோகாரூடனா அவன் ஆயிட்டானா சத்திய அவனுக்கு சமஹாயேவ காரணம். சமஹான உபசமஹா, உபசமஹான சர்வ கர்மேத்தியா நிவர்த்தி. அவன் அதுக்கப்புறமும் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அது அர்த்தம் இல்லை. தண்ணி வர வரைக்கும் தான் நீங்க தோணணும். தண்ணி வந்தாச்சுன்னா இருந்தாலும் கொஞ்சம் தோண்டிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. என்ன பர்பஸ் வந்துட்டோ அது முடிவு போச்சு. அதனால இவன் நல்ல உபாசனை பண்ணி அகம் பிரம்மாஸ்ன்றது அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் பண்ணிட்டும் இருக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாம். அது சாதனமா அமையாது. அவர் காலக்ஷேபத்துக்காக அப்படி பண்றாருன்ற அர்த்தம். ஸோ யோகா ஆருஷோவா இருக்கிற வரைக்கும் இந்த கர்மா எல்லாம் அவசியகம்பா. அவன் அந்த லெவலுக்கு ஆரூடனா ஆயிட்டானே ஆனால் அவனுக்கு உபசமம் தான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் விடுறதுதான் அவனுக்கு ஞானம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோச்யதே. யோகாரூடஸ்ய சமஹா காரணம்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் யோகாரூடனை பத்தி சொல்லணும்னு ஆசை. ஏன்னா பெரிய விஷயம் வச்சா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் சொல்றாரு பகவான் அவனை பத்தி. யதாகி ந இந்திரியார்த்தேஷு அனுசஜ்ஜதே. அவன் இந்த யோகாரூடனாக இருக்கக்கூடியவன் எப்பொழுது தன்னுடைய இந்திரியங்கள், அதனுடைய பொருள் அர்த்தம், அதனுடைய விஷயங்கள், இந்திரியம் என்ன அதனுடைய விஷயங்கள் என்ன, இது ரெண்டுத்தோடையும் அவன் சேருவதில்லை. சஜ்ஜத்தை அனுசஜ்ஜத்தை அதை தொடர்ந்து போவதில்லை. அது மாத்திரம் இல்ல, அதனால என்னாச்சு கர்மசு எப்போ பொருள் ஆசையோ அப்போ அந்த கர்மாவை ஈடுபட போறது இல்லை இல்லையா. இப்ப என்னாச்சு, அர்த்த கர்மாவானது சாத்தியம், கர்மாவானது சாதனமா இருக்கு. சாத்தியம் வேண்டாம்னாக்கா சாதனமும் வேண்டாம் அவனுக்கு.
ஆகையினால அவர் சொன்ன எதாக்கி இந்திரியார்த்தேஷு அனுசஜ்ஜத்தை கர்மசு அனுசஜ்ஜத்தை. இந்த அனுசஜ்ஜத்தையாவ ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். நீங்க கர்மாவனுடைய பலன்லயும் அவனுக்கு, கர்மாவனுடைய போகத்திலயும் அவனுக்கு ஆசை இல்லை, கர்மாவிலையும் அவனுக்கு ஆசை இல்லை. அவன் ஏன் அப்படின்னாக்க அவன் சர்வ சங்கல்ப, அவனுக்கு எந்த ஒரு பிளானிங்கும் கிடையாது, எதுவுமே இந்த ஊர்ல வேண்டாம். அவன் இகவா அமுத்திரா, இங்கேயும் ஒண்ணு வேண்டாம், அமுத்திர லோகத்திலேயே இகாமுத்திரார்த்த பல போக விராகா அவனுக்கு அதிகாரியா இருக்கும் போதே வந்துருச்சு. இப்ப இன்னும் ஞானமும் வந்துருச்சுன்னா அவனுக்கு கேட்கணுமா, இங்கேயும் வேண்டாம் அப்படின்னா அவனுடைய சர்வ சங்கல்பமும் அவனுக்கு போயிட்டு அப்படிப்பட்ட சன்னியாசி அவனுக்கு பேரு. அப்படி எப்படி எந்த நிலைமையில இப்படி ஒருத்தர் இருக்காரோ அவருக்கு பேரு யோகாரூடா கதா உச்சது. அப்போ அந்த சமயத்துல அவருக்கு யோகாரூடன்னு பேரு. இந்த ஒருத்தன் எப்போ மெச்சூர்டா இருக்கான் அப்படின்னா எப்போ அவருக்கு டெட்டாச்மெண்ட் வருதோ அப்பதான் அவர் மெச்சூர்டா இருக்கா. டெட்டாச்மெண்ட் தான் மெஷரிங் ராடு. உங்களுக்கு மெச்சூர்டு பர்சன்னாக்க யோகாரூடன்னு அப்படி சொன்னா அவர் எப்போ விட ஆரம்பிக்கிறாரோ அப்ப யோகாரூடன் ஆயிட்டாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஆரம்பிச்சோவா முன்னா உனக்கு எப்போ இது எல்லாத்தையும் உடனும்ன்ற ஆசை வருதோ அப்பவே நோய் ஃபார் சர்டன் தட் யூ ஆர் மெச்சூர்டு பர்சன், யூ ஆர் இன் ஃபார் யோகாரூடன். அதனால நம்ம படிச்சுக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. ஒரு சாதகனானவன் இதெல்லாம் பொறுத்துக்கணும், இதெல்லாம் பண்ணி பார்த்தாதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானமவசாதயே ஆத்மை வைஷ்யாத்மனோ பந்து ஆத்மை வரிபுராத்மனஹா. அதனால அருமையான ஒரு ஸ்லோகம். செல்ஃப் கான்பிடன்ஸ் என்னன்னு நம்ம கீதையை படிச்சாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கீத் படிச்சாதான் நீங்க என்னமோ சொல்றீங்க, எல்லாம் பெருசு பெருசா சொல்றீங்க யோகாரூடன் வச்சாங்க, நான் இன்னும் சாதாரணமா தான் சார் இருக்கேன், எனக்கு ஒண்ணு அதெல்லாம் புரியலையே அப்படின்னு நினைக்கிறவனை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமே நீங்க யாருன்னு தெரியாது. இதுதான் பிரச்சனை. இந்த வேதாந்தத்தை படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஏதோ சின்னவன், எனக்கு இதான் கஷ்டம் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்க அதுலதான் ப்ராப்ளம், மிச்சவங்க எல்லாம் ஜாலியா இருக்கா மாதிரி, எனக்கு மாத்திரம்தான் புத்தி இப்படி வந்துருது, எனக்கு மாத்திரம்தான் கஷ்டங்கள்லாம். ஆனா உண்மையிலேயே எல்லா வேதாந்தம் வந்தவனுக்கும் தெரியும். இல்லைன்னா இதை படிச்சு பார்த்தோன்னே யாரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை தவிர நம்ம எல்லாரும் இல்ல, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு பெட்டர் அப்படின்னு அவனுக்கு தெரியறது இல்லையா. இதனாலதான் எதனால தெரியறது? இந்த வேதாந்தத்தை தெரியறதுனாலதான் தெரியுது. ஏன்னா இந்த வேதாந்தமானது உங்களுக்கு யார பத்தியோ பேசினா பரவாயில்ல, உங்களை பத்தி பேசுறது, என்னை பத்தி பேசுறது, இதெல்லாம் பேசுறது யாரு? என்னுடைய ஆத்மாவை பத்தி தான் பேசுறது. நான் தான் ரெண்டு ஆத்மாவில இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை கிளைம் பண்ணாம இந்த ஆத்மாவோட கிளைம் பண்ணதுனால தப்பு எங்கிட்டதான் இருக்குன்றது தெரியுது. அதனால நான் என்ன பண்ணணும், இந்த டீச்சிங் எல்லாம் என்ன கேட்டேன்னாக்கா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா என்ன அர்த்தம்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ணனாக்க என்ன அர்த்தம்னாக்க நான் படிச்சதெல்லாம் எனக்கும் அந்த படிச்சதுக்கும் ஒரு கேப் இருந்துட்டே எனதான் இன்னும் ஆகல. என்னுடைய படிப்புல என்னுடைய புத்தியில இருக்கே தவிர அந்த புத்தி எனதான் ஆகல. இன்னும் எனக்கு அது மனப்பாடம் ஆன மாதிரி நானா அது காத்தால எழுந்துக்கல. நான் பிரம்மன் எழுந்துக்கல. காத்தால எழுந்துக்கும் போது ஐஎம் சோன் எழுந்துடுறேன், நான் மேல்னு எழுந்துடுறேன், ஐஎம் பிளாக்னு எழுந்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் யோகாரூடனா தான், யோகா ஆரூட்சோவா தான் இருக்கேனே தவிர யோகாரூடனா மாறலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றது அப்படின்னா முதல்ல இந்த எண்ணத்தை விடுங்க. இப்போவே நீங்க ஆரம்பிக்க வேண்டியது என்ன? உத்தரே ஆத்மனா ஆத்மா. உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய ஆத்மாவனாலே, உங்களுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆத்மாவை நீங்க அதே நினைச்சுக்காதீங்க. அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆத்மா என்ற அறிவுனால ஆத்மானம் உங்களுடைய ஆத்மாவை உங்களாலேயே ஆத்மா உத்தரே மேல தூக்கிருப்பாங்க. நீங்க எதுக்கு கீழே போறீங்க? நீங்க தான் அந்த பரபிரம்மா, நீங்க தான் சுராக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சீங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா தானே நீங்க. அதை விட்டுட்டு என்னையே சோன் நீங்க நினைக்கணும். அதனால உத்தரேட் மேல் நோக்கி போகலாம். நீங்க செல்ஃப் கான்பிடன்ஸோட இருக்க, நீங்க யோகாரூடன் மாதிரி இருக்கணும். நீங்க இந்த எதை நீங்க பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிரதிபந்தகம் நினைச்சீங்களோ அதையே இன்ஸ்ட்ருமெண்டா நினைங்க. அது மூலமாவே நீங்க வரலாம். எது உங்களுக்கு பிரதிபந்தகமா இருக்குது இவ்வளவு நாள், இந்த பாடி மைண்ட் தானே பிரச்ச, அதையே யூஸ் பண்ணுங்க. நீங்க அதை வச்சுட்டு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுங்க, வேதாந்தத்தை தெரியுங்க. என்ன ஆச்சுன்னா நீங்க மேல போறீங்க. சிம்பிளான விஷயம். உத்தரே ஆத்மனா ஆத்மனா. ஏன் அப்படின்னா இன்னொரு மந்திரம் சொல்றேன் கேளுங்க. ஆத்மானம் அவசாதியது. ஒரு நேரத்துல கூட நீங்க உங்களுடைய அவசாதனா அதகா நேர், உங்களை நீங்களே கீழே தள்ளுறதுன்றது ஒத்துக்கொள்ள முடியாத காரணம் அது. உங்களே நீங்க கீழே தள்ளிக்காதீங்க. நீங்க யூ ஆர் பெட்டர் தன் ஆல். அதையே நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன். யூ ஆர் தி பெஸ்ட்ன்றது நான் சொல்லும் போது நான் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் அதகானே உங்க புத்தியை கீழே எடுத்துன்னு போகாதீங்க. நான் ஆத்மானம் அவசாதியே. உங்களுடைய ஆத்மாவை போய் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு கீழே தள்ளாதீங்க.
யுவர் அபவ் ஆல். அதை மறக்கவே மறக்காதீங்க. எப்போ இந்த வேதாந்த அறிவு வந்து நீங்க தான் பிரம்மன் ஆயிடுச்சுன்னாக்க அப்ப உங்களுக்கு ஈக்குவல் தானே எல்லாரும். உங்களை விட யாருமே இல்லையே. நீங்க எப்படி தன்னை தானே இருக்கலாம்? செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம எப்படி இருக்கலாம்? வேதாந்தம் படிச்சவனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னா அது அழகே இல்லையே. அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் பிரம்மா அப்படின்னு அம் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தத்துவமசின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணியாச்சு. சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மா எல்லாம் சொல்லியாச்சு. எத்தனையோ எக்ஸாம்பிள்லாம் சொல்லியாச்சு. நீங்க எதை போய் தேடினீங்க, நான் கண்ணாடி எப்படி போட்டு எல்லா இடத்துலையும் தன்னை எங்க தேடினாலும் கிடைக்காதுன்னு ஒருத்தர் வந்து சொன்ன, இதோ கண்ணாடி உங்க தலையில தான் இருக்கு அப்படின்னு. இதை தவிர எங்க போனா நீங்க தான் அப்படின்னா என்ன புதுசா ஏதாவது கிடைச்சதா? இல்ல, நீங்க பிரம்மா, அது பிரம்மம் இல்லன்னு நினைச்சீங்க. இப்ப இந்த வேதாந்தம் வந்ததுன்னா நீங்க பிரம்மமா ஆயிட்டீங்க. அவ்வளவுதானே, இங்க விஷயம் முடிஞ்சு போச்சு அங்க. அதனால உங்களுடைய ஆத்மாவுடன் கிடைக்கப்பட்ட ஆத்மா வந்தாச்சுன்னு சொன்னா நீங்க சொராட் ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தாழ்த்து கொள்ளலாம்? அது நடக்கவே நடக்காது. அதனால ஆத்மனா ஆத்மானம் புத்தரே அப்படின்னு அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. இப்படியெல்லாம் சொல்லி ஆனா கடைசியா சண்டை அனுப்ப போறாரு அதுக்காக. ஆனா தாற்பயமும் இதுதான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாற்பயமும் அதுதான். வேதத்துல சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஆத்மானம் அவசாதிய, உங்களுடைய ஆத்மாவை ஒருபொழுதும் தாழ்த்தி கொள்ளவே கொள்ளாதீங்க. இல்லையா? அகங்காரம் நீங்க பிரம்மமா நினைக்கும் போது பிரம்மோட மைண்டோட சேர்ந்தாதான் அகங்காரம். இதெல்லாம் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டவனுக்குதான். அவன் தான் யோகாரூடன். அதுக்காக தான் முதல்ல அந்த கண்டிஷன். அகங்காரம் மமகாரமும் இல்லாதவன். அதுக்காக இதோட இந்த லைஃபோட பாத்தீங்கன்னா இது புரியாது உங்களுக்கு. அகங்காரமே இதான் இல்லையா அவனுக்கு. அவன் யாரையுமே தன்னை விட வசதியாவும் நினைக்கல, குறவாவும் நினைக்கல. அவனுக்கு தானே இது சொல்றேன். அவன் யாருமே எல்லாரையும் பிரம்மா நானா நினைக்கிறவனுக்கு போய் அவனுக்கு என்ன வரப்போகுது? இதுல ஒன்றும் பிரச்சனையே. அவன் அவசாதியே அவன் வந்து தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நானாவே பாக்குறான் அவன். அதனால என்ன ஆத்மானம் அவசாதியே. ஏன்னாக்க உங்களுடைய ஆத்மாதான் ஆத்மைவசி ஆத்மனா பந்து. உங்களுக்கு ஃப்ரெண்டு யார் தெரியுமா? இந்த ஒரு நினைப்பு தான் உங்களுடைய ஃப்ரெண்டு. ஆத்மாதான். உங்களுடைய ஆத்மாவையே நீங்க இப்படி நினைச்சிருந்தீங்கன்னாக்க அந்த ஆத்மாவோட நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, கான்பிடன்ஸோட வெளியில போறீங்க வரீங்க எல்லாம். நீங்களே உங்களை நினைச்சிருந்தீங்கன்னா ஆத்மைவ விபுர் ஆத்மனா. உங்களுக்கு யாரு எதிரி? நீங்களே சரி, யாரும் சொல்ல. நீங்களே உங்களை வந்து அப்படி எல்லாம் அகங்காரமா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு நினைக்க. அகங்காரம் இல்லாதவனுக்கு எப்படி அகங்காரம் வரும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க மேல போறோம் ஃப்ரெண்டு. நீங்களே உங்களை நினைச்சிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரி ஆயிடலாம். அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆத்மைவ ஆத்மனா பந்துகு. ஆத்மாவே உங்களுடைய ஆத்மாவுக்கு பந்து. அப்பதான் தெரியும். நீங்க இந்த பிஎம்ஐனாலேயே நீங்க தான் ஆத்மான்னு தெரிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இந்த ஆத்மாவுடைய அகங்காரம் மமகாரம் இல்லாத ஆத்மாவோட தானே நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ரெண்டு ஆத்மாவில நான் இப்ப இது வரைக்கும் கிளைம் பண்ண ஆத்மாவை தள்ளிட்டு அந்த ஆத்மாவோட நம்ம மிங்கிள் ஆயிட்டேன். அந்த ஆத்மாவோட இருக்கும் அவர் எனக்கு ஃப்ரெண்டு. இது அந்த ஆத்மாவை நான் அறியாம இந்த ஆத்மாவோட இருந்தேன்னா இந்த சந்தேகங்கள்லாம் திருப்பி என்ன வந்து சர்வ சம்சயம் வந்துருது. அப்படி வந்துதான் ஆத்மைவ ரிபுகு ஆத்மனா. எனக்கு நானே எதிரியா போயிட்டான் அப்படியா இருக்கோ. ஒரு இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கன்னா நடக்கிறதெல்லாம் இறைவனுடைய செயல் அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். எதுவா இருந்தாலும் பிராரப்தப்படிதானே நடக்க போறது அப்படின்னு. இல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு பாயிண்ட் போட்டோம். கூடவே பகவான் ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு இத படைக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்தாரு. உங்களுடைய பூர்வ ஜென்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க வாழ்வு அமையும். அதெல்லாம் கரெக்ட் தான். உங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷம் தான் உங்களுக்கு மூச்சு காத்து எல்லாம் போட்டார். ஆனா கூடவே உங்களுக்கு அறிவுன்றத ஒன்னையும் ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு கொடுத்ததுனால இப்ப என்னாச்சு, அந்த வேதத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அந்த வேதத்தை படிக்கும் போது ஆத்மாவை படிச்சு வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதை போய் விட்டுடுங்க. இவன் கர்ம காண்டத்தை படிச்சா கூட அவனுக்கு அவன் பண்ணக்கூடிய அவன் வீட்டுல வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் அவன் விடிவுதான பிராயசித்து அவனுக்கு தெரியறது இல்லையோ. என்னெல்லாம் பண்ணிக்கலான்றது அவனுடைய பிரிவிலுக்கே தெரியுது. அவன் என்ன பண்ணா போய் சாப்பிட்டு வந்துட்டான்னாக்க சாப்பிட்டத்துல போய் சாப்பிட்டு வந்துட்டான்னாக்க நீ ஒண்ணும் கவலைப்படாத. தெரியாம போயிட்டு அவாத்துல போட்டா கொடுத்தா சாப்பிட்ட உனக்கு இருக்கவே இருக்கு காயத்ரி. அடுத்த நாள் காயத்ரி பண்ணாங்க உனக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் தெரியறது இல்லையோ. சோ பகவான் என்ன பண்ணாரு, வெறும் பிராரப்தத்தை மாத்திரம் கொடுத்ததோ நிறுத்திட்டானா அவரை திட்டலாம் நீங்க. ஆனா கூடவே இந்த ஃப்ரீ வில்லையும் கொடுத்ததுனால அந்த ஃப்ரீ வில்ல வச்சுட்டுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பிராயசித்த கர்மாலாம் பண்ணோம். அந்த ஃப்ரீ வில்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நீங்க எதுக்கு யூஸ் பண்ணோம்? வேதாந்தத்துக்கு தானே யூஸ் பண்ணோம். உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணணும்ன்றதுனால அந்த ஃப்ரீ வில்ல நீங்க எடுத்துன்னு வந்தாதான் உங்களுக்கு இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆனது புரியும். அந்த ஃப்ரீ வில்ல யோசிக்காம விட்டுட்டாங்கன்னா நமக்கு இங்க தெரியாது. எல்லாமே புருஷகாரம்
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகவான் என்ன பண்றாரு, இந்த புருஷகாரத்தோட தான் உங்களை பண்ணிட்டார். புருஷகாரனாக ஸ்திரீகளுக்கு புருஷர்களுக்கு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃப்ரீவில்னு ஒரு மேன்லினஸ் ஒண்ணு இருக்கு. அந்த மேன்லினஸை வச்சுட்டுதான் நீங்க எல்லா காரியத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து இன்டெலெக்டோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்டெலெக்டும் உங்களுக்கு சொன்ன மாதிரி போன ஜென்மால அதுக்கு ஏற்ற மாதிரிதான் உங்களுக்கு இவ்வளவுதான் லெவல் நீங்க படிச்சா புரியுன்ற அளவுக்கு தான் இருக்கு. அந்த ஃப்ரீவில் தான் இந்த வேலையெல்லாம் பண்றது உங்களுக்கு. அதனால நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னாக்க, யோகாரூடனா ஆகணும்னாக்க எல்லாருக்கும் யோகாருஷன் வரைக்கும் ஒன்னாதான் இருக்கான். யோகாரூடன் ஆகும்போது உங்களுடைய ஃப்ரீவில்லானது தன்னுடைய வேலையை செய்யறதுன்றதுக்காக தான் அந்த வேதாந்தத்தை படிச்சு அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாம விட்டானா அந்த லைஃப் வீணா போயிடுறது இல்லையா. அப்படி அதனாலதான் அவன் என்ன சொல்றான், இந்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணலன்னா அந்தேன தமசா விருதாக அப்படின்னு சொல்லிட்டு அசூரியா நாமத்தே லோகாஹா அந்தேன தமசா விருதாகான்னு இந்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணாதவங்களும் அந்தமான லோகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னாக்க, பகவான் கொடுத்த இன்டெலெக்ட இதை வச்சுட்டு இந்த பிராரப்தத்தை உடைச்சிட்டு இவன் வந்து இந்த ஜென்மாவை இப்ப இருக்கிற வர்த்தமானத்துக்கு வரத்துக்கான ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இவன் வந்து அதை பாஸ்டையும் ஃபியூச்சரையும் பத்தி யோசிச்சுட்டு இந்த வர்த்தமானத்தை விட்டுறான். இந்த வர்த்தமானத்தை அவன் பிடிச்சாதான் இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் இன்னைக்கு எனக்கு வரணும்னாக்க கிளாரிட்டியா அந்த ஃப்ரீவில்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைன்னாக்கா அவன் அந்த தமசாவுல இந்த அந்தமான சமலோகத்துக்கு அவன் போயிடுறான்னு இப்படி எல்லாம் நமக்கு பயப்படுத்துறது உண்டு. ஆகையினால அப்படி உத்தரே ஆத்மனா அந்த ஃப்ரீவில்ல வச்சுட்டு அப்படின்றத இது ஒரு ஹிடன் விஷயம். இங்க உத்தரே ஆத்மனா ஆத்மானம், உங்களுடைய ஆத்மாவனாலேயே உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தூக்குங்க. ஆத்மானம் ஒருபோதும் உங்களை கீழே அதகான கீழே நீங்க தள்ளிக்காதீங்க. ஆத்மா ஏன்னாக்க இதை நீங்க யூஸ் பண்ணலன்னா ஆத்மாவே உங்களுடைய ஆத்மாவே உங்களுக்கு பந்துவாயிடும், உங்களுடைய ஆத்மாவே உங்களுக்கு எதிரியாவும் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும்ன்றது நீங்க வச்சுக்கீங்க. ஆனால் இந்த ஆத்மனா ஆத்மா உத்தரே, அப்பதான் நீங்க வந்து மேல வரலாம் அப்படின்னு ஒரு பெரிய இதை சொன்னார். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃப்ரீவில்ல வச்சுட்டுதான் சொல்லக்கூடிய விஷயங்கள். பந்துராத்மா ஆத்மானஹா சத்யேனாத்மைவ ஆத்மனா ஜிதஹ அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத். ஏன ஆத்மைவ ஆத்மனா ஜிதஹ, யார் ஒருவன் இந்த ஆத்மாவை வைத்து அந்த ஆத்மாவை ஜெயிக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாலே, இந்த ஆத்மாவை தான் இருந்து இதுக்கெல்லாம் காரணம், என்கிட்ட இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஆத்மா தான் நானு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மாவை யார் ஜெயிக்கிறானோ ஜிதஹா அவனுக்கு ஆத்மனஹா தஸ்ய பந்துஹு ஆத்மா, அவனுக்கு இந்த ஆத்மாவே அவனுக்கு பந்து ஆயிடுச்சு. அவன் வந்து இஸ் வெரி ஹாப்பி, அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த ஆத்மாவே. அவன் எந்த ஆத்மாவை ஜெயிச்சானோ அந்த ஜெயிப்புனாலேயே அவனுக்கு என்ன அந்த ஆத்மாவானது அவனுக்கு பந்துவாயிடுச்சு. அவன் ஜெயிக்காம விட்டுட்டான்னாக்கா என்ன ஆகுதுன்னா அதுவே சத்ருவா இருக்கு. அது புத்தின ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னா அவன் யாரு, தூ ஆத்மா அனாத்மனா தூ அப்படின்னா இவனோ என்றால் தூன்னு ஒருத்தர் சொல்லியாச்சு. இவனுக்கு வேற யாரு ஜெயிக்கிறானோ அவன், ஜெயிக்காதவனுக்கோ என்றால் அவனுக்கு ஜெயிக்காதவனுக்கு அனாத்மனஹா இவனுக்கு என்ன சத்ருத்வேன வர்த்தத்தை, இவனுக்கே அவன் வந்து சத்ருவா போனதுனால இவனால முன்னேற முடியாம போயிடுறது. ஐயோ எனக்கு தான் சார் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு ஒரு ஞானியினுடைய நிலையை எட்டி பார்க்க முடியாம போயிடுறது அவனுக்கு. சத்ருத்வே வர்த்ததே ஆத்மீவ சத்ருவது, இவனுடைய ஆத்மாவே சத்ருவாக இருந்து கொண்டு சத்ருத்வே வர்த்ததே, சத்ருவாவே இவன் இருந்துட்டு இருக்கான். சோ இப்ப இப்படிப்பட்ட யோகாரூடனா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும்ன்றத அர்த்தத்தில் சொல்றாரு. இதாத்மானஹா பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ சீதோஷ்ண சுக துக்கேஷு ததாமானாபமானயோஹ. இதுக்கு சாதனங்கள் சொல்லிட்டு வராரு. எப்படி இந்த ஒரு நிலை எப்படி உங்களுடைய ஆத்மாவை நீங்க ஜெயிக்கிறது, எப்படி இந்த ஆத்மாவை ஃப்ரெண்ட் ஆக்குறது, இந்த ஆத்மாவை நீங்க இப்படி ஃப்ரெண்ட் ஆக்கலைன்னா அதுவே எதிரியா போயிடுறது அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னாக்கா இந்த ஆத்மாவை ஜெயிக்கிறதுலதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. ஜித ஆத்மானஹா, இப்படி தன்னைத்தானே ஜெயிச்சவன் யாரோ அவன் தான் மெச்சூர்டு பர்சன், அவன் தான் புரிஞ்சுட்டான்ற வாழ்க்கை. அவனை வந்து எல்லாத்தையும் ஹவு டு டேக்கிள்ன்றது அவனுக்கு தெரியாது. எப்படி ஹவு டு வின் ஓவர் தி சிச்சுவேஷன். சாதாரணமாக லௌகிகமாக இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஜெயிச்சுட்டு வராங்க எல்லா சிச்சுவேஷனையும். அது இவனுக்கு இன்னும் ஜாஸ்தி. இவன் வேதாந்தம் படிச்சவனுக்கு பிளஸ் அந்த இன்டெலெக்டோட இவனுக்கு வேதாந்த அறிவும் வந்தது, மெச்சூரிட்டியும் வருதுனால வாட் எவர் டிசிஷன்ஸ் ஹி டேக்ஸ் இட் கரெக்டா இட் பேஸ். அதனால்தான் அவன் ஜிதாத்மானஹா.
ஏன் அப்படின்னா பிரசாந்தஸ்ய இவன் எப்பொழுதுமே சாந்தமா தான் யோசிச்சு எப்போதுமே அவன் கலங்கள்ல ஒரு டிசிஷன் எடுத்தா அது வந்து தப்பாறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்படி பிரசாந்தா இருக்கான். இந்த காரியகரண சங்காதமா இருக்கக்கூடிய இந்த ஜெயிக்கிறவன் ஜிதாத்மானகா. அவனுக்கு அப்படிப்பட்ட அந்த ஜிதாத்மாவுக்கு பிரசாந்த அந்தகரணம் இருக்கு. அவனுடைய அந்தகரணமானது எப்படி இருக்கு? எல்லாம் இந்த சாந்தமான அந்தகரணம், பிரசாந்த அந்தகரணத்தோட இருக்கக்கூடிய சகா அவன் என்ன பண்றான்? அப்படிப்பட்ட பரமாத்மா அப்படின்னா அப்படிப்பட்ட பரமாத்மா, அப்படிப்பட்ட ஒரு யோகாருடன், அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி அப்படின்னு ஆச்சாரியன் பாக்கியம். சன்னியாசி நான் கேட்காரு. பரமாத்மான்னா என்ன சொன்னா இந்த லெவலுக்கு வரான்னா அவன் சன்னியாசி தான். நிச்சய சன்னியாசி. நீங்க கிரகஸ்தனா இருந்தா கூட அவன் சன்னியாசி தான். இல்ல ஆகர் ரோகுல இருந்தாலும் அந்த சன்னியாசி தான். இவன் என்ன பண்றான்? பிரசாந்த சித்தனாவும் இருந்து தன்னுடைய பாடி மைண்ட் இன்டெலெக்டை ஜெயிச்சவன் யாரோ அவன் பரமாத்மா. அவன் சமாஹிதா. அவன் சாட்சாத் ஆத்மபாவேன வர்த்தத்தை இத்தியர்த்தம். சமாஹிதகான சாட்சாத் ஆத்மபாவேன இருந்து கொண்டிருக்கான் அவன். அப்படிப்பட்ட அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாங்க, சீத உஷ்ண சுக துக்கேஷு. சீதம் வந்ததுன்றதுக்காக அவர் கவலைப்பட மாட்டார். உஷ்ணம் வந்ததுக்குன்னு ஐயோ என்னால முடியுதே உஷ்ணமா இருக்கு அப்படி எல்லாம் கவலைப்பட. சீதம் உஷ்ணம் இது ரெண்டுத்தையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு ஞானம் அவருக்கு வந்துருக்கு. இது அப்படிதான் நேச்சர்ல சீதமா தான் இருக்கு. இந்த மாசம்னா இந்த மாசத்துல காத்தால போய் சூரியனை எதிர்பார்ப்பாரு ஒரு ஞானி. அவருக்கு தெரியும் காலம் இப்படித்தானே இருக்கும், அதுக்கு வரதான் சீதம் இருக்கதா இருக்கும். வெயில் காலமா இருந்தா உஷ்ணம் ரெண்டுத்தையும் சமமா புக்குவார் அவர். சீதம் உஷ்ணம் ஏன்னா அவர் வித்யா வினயம் பண்ணது. அவர் எல்லா விஷயம் அவருக்கு தெரியறதுனால சீதமா இருந்தாலும் உஷ்ணமா இருந்தாலும் ஒன்னா அதை நினைக்கிறார். சுகமோ துக்கமோ நல்லது நடந்ததுனால அதுக்காக ஒரேடியா குதிக்கிறது கிடையாது. கெடுதல் நடந்ததுன்றதுனால அதுவே இடிஞ்சு விழுறது. சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் ஒன்னா. துக்கம் வரும்போதே அவருக்கு தெரியும் ஐயோ பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு தான் பாக்குறாரு தவிர அவர் ஒண்ணும் ரசிக்கிறது இல்லை. என்ன சுகம் வந்தது ஆனால் அந்த குந்தி தேவி என்ன பண்ணாலும் எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாரெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாரத போர் எல்லாம் முடிஞ்சிருக்கு, நான் வந்து நிறைய பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு, நான் துவாரகைக்கு கிளம்புறேன், ருக்மிணி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எதிர்கிட்ட வந்து சொன்னாராம் அந்த தர்மபுத்திரர் கிட்ட கிளம்புறேன்னு. இப்ப தர்மபுத்திரருக்கு தர்ம சங்கடமா இருக்கு வச்சான். எஸ்ன்னு சொன்னா பகவான் நம்ம பார்த்த விட்டு போறதுக்கு போய் எஸ் எப்படியா சொல்ல முடியுமா? நீங்க எஸ்ன்னு சொன்னா தகராறு போயிடும். நோன்னு சொன்னா பகவானுடைய வார்த்தைக்கு எடுத்து பேச முடியுமா? அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு எழுதுக்காக அர்ஜுன் வந்து ரியலாவே கவலைப்பட்டு இருக்கான். என்னடா இவ்வளவு தூரத்துக்கு என்னடா பண்ணுன்றவன்னா இவர் போய் போறேன்றாரு, இவர் பதில் சொல்ற நல்லதா அவன் இல்ல. பீமன் வந்து ரொம்ப சோகத்துல இருக்கான். என்ன இது எல்லாத்தையும் இவர் வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலன்னாக்கா இவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நகுலன் சகாதேவன் முதல்ல 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்களாம். அவன் மாத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்டேன், நீ தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கிண்டல் பண்ற நீ அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அப்போ இந்த சமயத்துல வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி சால்வ் ஆச்சுன்னா அந்த இடத்துல குந்தி வந்தாராம். குந்தி வந்த உடனே இவன் நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நீ போப்பா, என்ன நீ போறத வந்து நாங்கெல்லாம் ஏன்னா அவன் பெரியவ இல்ல, நீ போறதை நாங்க தடுக்க முடியும், ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேன், அதை மாத்திரம் கொடுத்துட்டு நீ கிளம்புப்பா அப்படின்னாங்க. என்னம்மா எது வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன்னாரு. இந்த மாதிரி நீ இருக்கிற வரைக்கும் தான் உன்னை நினைச்சேன், எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள்லாம் வந்தது, ஒரு கஷ்டத்திலையும் நாங்க உங்களை நினைச்சோம், அதனால நீங்க இருக்கீங்க, ஆனா நீ போகும்போது ஒரு வரம் கொடுத்துட்டு போ, எங்களுக்கு இனிமே கஷ்டமே வரனாலும் வந்துட்டு போ சொல்லிட்டு போ, அப்பதான் நாங்க உங்களை நினைப்போன்னு அவர் உட்காந்துட்டாரா. ஐயோ நான் எதை வேணாலும் கொடுப்பேன், இதை எப்படி கொடுக்க முடியும்? பகவானுக்கு வந்து நல்லது வேணா கொடுக்க முடியும், கஷ்டத்தை எப்படி கொடுக்க முடியும்? துன்பத்தை கொடுக்க முடியாது. எனக்கு ஒரே பவர் தான் இருக்கு, சுகத்தை கொடுக்கறதுக்கு மாத்திரம் தான் பவர். ஒன்னேற்றாங்க துக்கம் எங்களுக்கு அதான உண்மை அப்படின்னு குந்தி சொன்னாலும் எங்களுக்கு வேண்டிய துக்கம் தானே. இப்ப நீங்க துக்கம் கொடுத்தாதான் உங்களை நினைப்போம், சுகம் கிடைச்சிட்ட ஆனால் வந்து மறந்து போயிடுவோம் உங்களை. ஆனால் துக்கம்னா இல்ல கொஞ்சம் பொத்து போறேன் சாட்சிகள் கிண்டல் அவ்வளவு டிப்ளமேட்டிக்கா பண்ற. எதுக்கு சொன்னா இந்த சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் ஈக்குவலா பாக்கணும்ன்றதுக்காக சுகம் துக்கம் ரெண்டுத்தையும். அதே மாதிரியே மான அபமான யோகம்,
ஒருத்தர் பிரைஸ் பண்ணாலும் சரி, ஒருத்தர் திட்டினாலும் இதுதான் ரொம்ப கஷ்டம், ஒருத்தர் திட்டினாலும் சரி கரெக்டா சொன்னாரு. என்ன பார்த்து ஃபூல்னு சொன்னாரு. எவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சாரு. உண்மையிலேயே நான் உள்ள சந்தோஷம் பண்ணணுமே தவிர, ஆனா நம்ம என்ன பண்றோம், என்ன பார்த்து அவர் சொல்ற நீ ஒழுங்கான்னு நம்ம கேட்டுறோம். ஆனா உண்மையிலேயே அப்பமான யோசிச்சு பார்த்தாங்கன்னாக்க கரெக்டா தான் சொன்னாரு. இடியன்றது உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாது, இருந்தாலும் வெளியில அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. நான் அசதுன்றது எனக்கே தெரியும் நினைச்சு இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இதை மான அபமானையோ சமமா பார்க்கக்கூடியவர் யாரோ அவர் தான் சிதாத்மனா. யார் ஒருத்தர் தன்னை தானே ஜெயிச்சாரோ அவருக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவர் பிரைஸ் வந்தாலும் சரி, அவர் பிரைஸ் பண்ணாலும் அவர் ஒன்னும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை, அவர் திட்டினாலும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. जिदात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्ण सुख दुःखेषु तथा मानापमानयोः. மானம் அபமானம். மானம்னா பிரைஸ் பண்றது, அபமானம்னா நிந்தனை பண்றது. சுகம் அப்படின்னாக்க அனுகூலமாக ஃபேவரபிள் கண்டிஷன்ஸா கொடுக்கக்கூடியது சுகம், அன்பேவரபிள் கண்டிஷனா இருக்கிறது துக்கம். சீதம் உடம்ப சில்லு பண்றது சீதம், உஷ்ணான்னாக்க உடம்ப சூடாக்குறது உஷ்ணம். இப்படி மாறி மாறி வரக்கூடிய எல்லா பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், நல்லது கெட்டது, வெளுப்பு கருப்பு, பெருசு சின்னது, எல்லாத்தையும் சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அபமானம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் இது எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்தவர் யாருன்னா ஜிதாத்மனா யோகாரூடன். அவர் பரமாத்மாவே எப்போதும் சமாஹிதனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரியா யுக்த இத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. ஞானம் அப்படின்னா சாஸ்திர உபதேசத்தினால வரக்கூடிய ஞானம் ஞானம். விஞ்ஞானம் அதனால ஏற்படக்கூடிய அறிவு கன்விக்ஷன், அந்த நிதித்தியாசனத்தினால வரக்கூடிய. இதனால திருப்தி அடைந்தவர் யாருன்னா அவர் தான் ஞானி. அவர் கூட்டஸ்தா. கூட்டஸ்தம் அப்படின்னாக்க இந்த சத்திரியம் ஒரு ஆங்கிள் வச்சிருப்பான், அதுலதான் இதெல்லாம் அடிப்பான், அதுக்கப்புறம் நகரவே நகராது. அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இந்த ஆத்மாவானது எப்படி கூட்டஸ்தமா நகராம எங்கேயும் சேஞ்சிலெஸ்ஸா அது இருக்கு, நகராம கூட்டஸ்தா. விஜித இந்திரியா, இந்திரியங்களை நன்றாக விசேஷமாக ஜெயிச்ச இப்படிப்பட்ட ஒரு ஞானி. அவருக்கு பேர் தான் யுக்தா யோகின்னு பேரு. அவர் தான் ஞானி யுக்தா இது உச்சதே. அந்த யோகி எப்படி பாக்குறாரு, சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனா. லோஷ்டன்னாக்கா மண்ணு, அஸ்மானாக்கா கல்லு, காஞ்சனஹானா பொண்ணு. இது எல்லாம் அவருக்கு மண்ணு கல்லு பொண்ணு எல்லாம் ஒன்னா அதுக்கு ஒரு இது ஒண்ணு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதை சொல்லி அடுத்த வாரம் இத டீட்டெயில பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்தாலும் என்ன சொன்னோம்னா ஹஸ்பண்ட் பொண்ண ஒய்ஃப ட்ரெயின் பண்றாரு. நம்ம இனிமேல் பட்டு இந்த ஆசா கீசா பையன் பொண்ணு இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்தாச்சுன்னா இனிமே ஆத்ம ஜானத்துக்கு தான். இந்த 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தா பண்ணிட்டே இருக்கச்ச ஒரு நாள் போகும்போது ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டே இருக்கச்ச வழியில ஒரு வைரக்கல் இருந்துதான். உடனே அவர் என்ன பண்ணாரு, ஐயோ இதை பார்த்தானே என் பொண்டாட்டிக்கு திருப்பியும் ஆசை வந்துருச்சுன்னா விசாரணை அவர் காலால மூட்டிட்டாராம். அவரு கொஞ்ச தூரம் போன உடனே பெருமையா ஒய்ஃப்கிட்ட சொன்னாராம், பாரு நான் எப்படி நம்ம போயிட்டு இருக்கும் போது ஒரு வைரக்கல் வந்தது, நீ அதை பார்த்தான்னாக்க உனக்கு எங்க ஆசை வருதோன்னு நினைச்சிட்டு நான் அதை மூடிட்டேன் அப்படின்னு. அவர் சிரிச்சாலாம், நான் பார்த்தேன் நீங்க மூடுறத, உங்களுக்கு இன்னும் கூட வித்தியாசம் தெரியுது பாருங்க, வைரத்துக்கு கல்லுக்கு அப்படின்னாக்க இன்னும் நீங்க அந்த லெவலுக்கு வரலன்னு. சமலோஷ்ட காஞ்சன, அந்த கல்லையும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம்